வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஆய்வு ஜாதகம் 4. அதாவது வந்து இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை பற்றியும் யோகங்களை பற்றியும் நம்ம இப்போ வந்து விளக்கமாக பார்க்க போகிறோம். இந்த ஜாதகத்தில் வந்து சில முக்கியமான தோஷமும் இருக்குது, அதே மாதிரி யோக பங்கமும் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஜாதகத்தை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது, ப்ளஸ் ஆர் மைனஸ், இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்ப்போம். முதல் விஷயம், அதாவது லக்னத்தில் வந்து சூரியன், அதாவது ரிஷப லக்னம், மகர ராசி, திருவோண நட்சத்திரம். இந்த ஜாதகர் பிறக்கும்போது சந்திர தசை, இப்போ வந்து குரு தசை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்பு வந்து எப்படின்னா, இப்போ வந்து லக்னத்தில் சூரியன், ரிஷப லக்னம், லக்னாதிபதி வந்து சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துல, புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வந்து இருக்கார். குருவும் ராகுவும் 6ஆம் இடத்துல, சரிங்களா, குரு சண்டால யோக அமைப்பில் இருக்குது. சந்திரன் வந்து 9ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் இருக்குது. செவ்வாயும் கேதுவும் 12ஆம் இடத்துல, அங்கே வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வந்து இருக்கார். இப்போ இந்த ஜாதகத்தோட பலன் என்ன அப்படின்னா, லக்னத்திலே வந்து சூரியன், அதாவது 4 குடையவராக வரக்கூடிய சூரியன் வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால இது வந்து ஒரு யோக அமைப்பு. அதாவது வந்து பிறக்கும் போதே இந்த ஜாதகர் வந்து வசதி அமைப்போடு வந்து பிறப்பார், சரிங்களா. அதாவது அவங்க குடும்பம் வந்து நல்ல செல்வாக்கான குடும்பமாக இருக்கும், கொஞ்சம் வசதியான குடும்பமாக இருக்கும். இந்த ஜாதகர் வந்து பிறக்கும் போதே வந்து எல்லாமே வந்து கிடச்சிரும், சரிங்களா. சூரியன் வந்து அந்த பலனை வந்து ஏற்படுத்துவார், அதாவது வந்து கேந்திராதிபதியாக வந்து லக்னத்திலே இருக்கிறதுனால. அடுத்து 2-5 கூடைய புதன், அவர் வந்து 2ஆம் இடத்துல வந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால பொருளாதார ரீதியாக எந்த பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு வந்து பெருசாக வந்து வராது, சரிங்களா. அதாவது வந்து தாய்மாமன் வழி, பூர்வீகத்தின் மூலியமாக கிடைக்கக்கூடிய லாபம், அடுத்து வந்து அந்த தாய்மாமன் ரீதியாக வரக்கூடிய பொருள் உதவி, பண உதவி, இதெல்லாம் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இந்த குருவும் ராகுவும் சேர்க்கை பெற்று 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு கௌரவ பங்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்படும். அதாவது வந்து என்னென்னா, இந்த குரு சண்டால யோகத்தோட பலனே வந்து அதுதான், கௌரவ பங்கம். கௌரவ பங்கம்னா பேரு கெட்டுறது, இவர் வந்து நல்லதே பண்ணாலும் இவங்களை வந்து கெட்டவங்கன்னு சொல்கிறது. இப்போ திருவோண நட்சத்திரம் மகர ராசியாக இருக்கிறதுனால இவங்க வந்து என்னதான் வந்து சிக்கனத்தை வந்து கடைபிடிச்சு சில செலவுகளை பார்த்து செஞ்சாலும் இந்த குரு சண்டால யோகத்தோட பலன் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு விரய செலவு அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தும், சரிங்களா. அந்த விரய செலவை ஏற்படுத்தும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து குடும்பத்தில் வந்து வரும். அடுத்து வந்து செவ்வாயும் கேதுவும் வந்து 12ஆம் இடத்துல வந்து இருக்கிறதுனாலையும் இந்த குரு சண்டால யோகா அமைப்பில் இருக்கிறதுனாலையும் சட்டத்திற்கு புறம்பான சில செயல்களை செஞ்சு சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடும். அடுத்து வந்து சனி வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரிஷப லக்னத்துக்கு சனி வந்து யோகாதிபதியாகவும் வருவார், பாதகாதிபதியாகவும் வருவார். அந்த அடிப்படையில் வந்து பெரும்பாலும் வந்து யோகத்தை தான் வந்து ஏற்படுத்துவார். ஆட்சி பெற்ற நிலையில் வந்து சனி 10ஆம் இடத்துல அமரும்போது அப்போ வந்து சுய தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து மிகுதியாகவே இருக்கும். சுய தொழில் அப்படின்னா என்ன மாதிரி சுய தொழில் வந்து இவர் வந்து செய்வார்னா, கீழ்மட்ட வேலைகள், அதுவும் சனியோட காரகத்துவம் பெற்ற வேலைகளை செய்யும்போது அதோட பலன் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகருக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம், சரிங்களா. இப்போ வந்து செவ்வாயும் கேதுவும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செவ்வாயோட காரகத்துவங்கள் அனைத்தையுமே வந்து கேது அப்படிங்கிறவர் வந்து கெடுத்துருவார். அதாவது செவ்வாயோட காரகத்துவங்கள் என்ன அப்படின்னா, பூமி காரகன், நிலக்காரகன், வீடு, வாகனம், அடுத்து வந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், இடம் சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த சகோதர ஒற்றுமையை குறிக்கக்கூடிய விஷயமும் வந்து இந்த செவ்வாய் தான், சரிங்களா. அப்போ 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் வந்து 12ஆம் இடத்துல அமரும்போது அங்கே வந்து கேதுவும் இருக்கும்போது இப்போ திருமணம் அப்படிங்கிறது வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து 12ஆம் இடத்துல அமரும்போது அந்த வீட்டோட பலனை செய்வார். ப்ளஸ் அங்கே கேதுவும் இருக்கிறதுனால கொஞ்சம் நெகட்டிவாக நடக்கும். அதாவது வந்து எப்படின்னா, திருமணம் அப்படிங்கிறது வந்து லேட்டானாலுமே இந்த செவ்வாய் கூட கேது சம்பந்தம் பெற்று அமரும்போது செவ்வாயோட காரகத்துவத்தை குறைச்சி திருமண ஈடுபாடு அப்படிங்கிறத வந்து இந்த ஜாதகருக்கு வந்து பெருசாக வந்து ஏற்படுத்த மாட்டார். அதே செவ்வாய் வந்து இப்போ வக்ரம் பெற்ற அமைப்பில் இருந்துச்சுன்னா நான் சொன்ன பலன்கள் எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக நடக்கும். இப்படி தான் வந்து இந்த ஜாதகத்தை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த ஜாதகத்தில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ யோக பங்கம் அப்படிங்கிறது வந்து ஏற்பட்டிருந்தாலுமே இப்போ வந்து செவ்வாயும் குருவும் 7 பார்த்துக்கிட்டாலும் செவ்வாய் வந்து கேதுவோட சம்மந்தப்பட்டிருக்கு, குரு வந்து ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல யோக பங்கம் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து இருக்குது. அப்போ அந்த யோகத்தோட பலன் அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது. ப்ளஸ் குரு சண்டால யோகம் அப்படிங்கிறதுனால அதோட பலன் அப்படிங்கிறது வந்து நடக்கும்.
கேது வந்து செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுனால அதோட பலன் அப்படிங்கிறது வந்து ஒன்று நடக்கும். சரிங்களா? இப்போ சந்திரனுக்கு வந்து 10ஆம் இடத்துல குரு வர்றதுனாலையும், குரு வந்து தொழில் ஸ்தானத்தையும் 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறதுனாலையும் இவருக்கு வந்து தொழில் ரீதியாகவும், நான் வந்து இப்போ செவ்வாய்க்கு உண்டான பலனை சொன்னேன் இல்லையா, அந்த விஷயங்கள் மூலியமாகவும் பொருளாதார ரீதியாகவும் பெரிய சிரமங்கள் அப்படிங்கிறது வராது. ஏன்னா குரு வந்து பார்க்கிறதுனால. இதான் இந்த ஜாதகத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பலன். இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.